எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 28வது ஸ்தோத்திரம். விருஷாகி விருஷபோ விஷ்ணுர் விருஷபர்வா விருஷோதரக வர்த்தனோ வர்த்தமானச்ச விவித்த சுதிசாகரக. சாகரன்னா கடல். வர்த்தனோ வர்த்தமானச்ச விவித்த சுதிசாகரக. விஷாயி விஷபோ விஷ்ணுர் விஷபர்வா விஷோதரக வர்த்தனோ வர்த்தமானச்ச விவித்த ஸ்ருதிசாகரக. இதுதான் இன்னைக்கு 28வது ஸ்லோகம். இதுல விஷாகி விஷாகின்னா விஷான்னா தர்மம், விஷான்னா தர்மம், விஷான்னா தர்மம். பூன்னா எங்கும் இருக்கிறது. ஹீன்னாலும் அதான் எங்கும் பரவி இருக்கிறது. ஹீன்னா எங்கும் பரவி இருக்கிறது. விஷாகின்னா தர்மஸ்வரூபியா, தர்மஸ்வரூபியா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறவர்னு அர்த்தம். அதுதான் விஷாகி. ரிஷபோ, ரிஷபன்னா ரிஷபன்னா ரிஷன்னா கருணை, ரிஷன்னா கருணை, ரிஷபன்னா கருணையை அள்ளி கொடுப்பவர்னு அர்த்தம். ரிஷாகி ரிஷபோ கருணையை அள்ளி கொடுப்பவர்னு அர்த்தம். விஷ்ணுர், விஷ்ணுர்னா எங்கும் வியாபித்திருப்பவர். அதை நம்ம முதலியா பார்த்துருவோம். விஷ்ணுர்னா எங்கேயும் வியாபித்திருப்பவர். அது மாதிரி விஷன்னா படி, அதன்படி இதன்படி அப்படின்றது, ஸ்டெப்பு அப்படின்ற மாதிரிதான். அது அது ஒரு படி, ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதான். பர்வான்றது விஷாகி விஷபர்வா. விஷபர்வான்னா வருணாசிரம தர்மங்களை படிக்கட்டுகளாக உடையவர்னு அர்த்தம். அது ஆக்சுவலா பர்வான்னா வருணாசிரமம். வருணாசிரமன்றது ஒன்றும் ஒரு தப்பான விஷயம் கிடையாது. அதை நிறைய தப்பு தப்பா சொல்லி வருணாசிரம தர்மன்றதே என்னமோ ஒரு பெரிய கெடுதலை சமுதாயத்துக்கு பண்ணிடுற மாதிரி இந்த இந்த கும்பல்லாம் இந்த கும்பல்லாம் சேர்ந்து பண்றது. அப்படி கிடையாது. அது ஆக்சுவலா வர்ணாசிரம தர்மம்னா என்னன்னா அவங்க குலத்தொழில கத்துக்கணும்ன்றான். கத்துக்கணும், நீங்க அதை செய்யணும்னு ஒரு இடத்துல கூட நீங்க உங்க குலத்தொழிலை நீங்க செய்யணும்னு சொல்ல, கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும்ன்றது முக்கியம். எதுக்கு அதை சொல்றாங்கன்னா, சின்ன குழந்தைகளை கத்துக்கிறது ரொம்ப நாள் இருக்கும், மறையவே மறையாது. ஒரு சின்ன குழந்தை இன்னைக்கு நானும் சரி ரங்கநாதனும் சரி சைக்கிள் அக்கா கைட்டி பாட்டா பிரிச்சுட்டு மேய்ஞ்சு மறுபடியும் மாட்டிடுவோம். ஆனா டூ வீலர் பண்ண தெரியாது. ஏன் தெரியுமா? டூ வீலர் நாங்க அந்த குழந்தையில டூ வீலர் கைட்டி பார்த்து பண்ணல. அதே ஒரு டூ வீலர் குழந்தை எங்க வீட்டுல ஒரு பாபுன்னு ஒருத்த கொடுத்துறான்னா, சின்ன குழந்தை 6 வயசு 7 வயசுலயே அவன் டூ வீலர் மெக்கானிக்ஸுக்கு போயிட்டான். அவனுக்கு 20 வயசு ஆனப்ப அவனை பார்த்தா அவனுக்கு மீச கூட சரியா வரல. ஆனா பெரிய பெரிய வண்டியெல்லாம் ஓட்டுவான். அப்ப எல்லாம் ஜாவா என்ஃபீல்டு அந்த வண்டியெல்லாம் ஓட்டுவான். எல்லாத்தையும் பிரிச்சுருவான், கடகடன்னு பிரிச்சு போடுறான். என்ன போட்டு பார்க்காம எல்லாத்தையும் பிரிச்சு போடுறேன். நான் செட் பண்ணி தானே சார், கொஞ்ச நேரத்துல பார்த்தா அதை ரெடி பண்ணுவான். அது அந்த சொன்னதுன்னா உங்க குலத்தொழில கத்துக்கணும்ன்றது என்னன்னா, உங்க அப்பா செய்யும்போது நீங்க பக்கத்துல இருந்து பாக்குறீங்க, குழந்தையா இருந்து பார்க்கும்போது உங்க மனசுல பதியும். நீங்க அதை தெரிஞ்சுக்கணும், தப்பு இல்லை. இப்ப எனக்கு நான் பிராமணன், என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உஞ்சி விருத்தி என்னன்றது நான் தெரிஞ்சுக்கணும். எங்க அப்பா உஞ்சி விருத்தி எடுத்திருந்தாருன்னா எனக்கு தெரியும், நான் அவர் கூடயே போவேன், பார்ப்பேன். உஞ்சி இருக்கும்போது ஒரு வீட்டுல எவ்வளவு நேரம் நிக்கணும், பகுதி பிக்ஷா அந்த கேட்கணும், ஒரு மாடு பால் கறக்கிற நேரம் நிக்கணுமோ, வாசல்ல சன்னியாசியா போறோம், பிக்ஷை கேட்டு போறோம். அதுதான் பிராமணனோட குல அழகு. அதுதான் தெரியணும், வேதங்களை கத்துக்கணும். இப்ப எங்க ஃபாதர் எனக்கு அது மாதிரி போதிச்சிருந்தாருன்னா எனக்கு வந்திருக்கும், அது இருக்கும். அதுக்காக நான் கவர்மெண்ட்ல வேலை பார்க்க கூடாதுன்னோ இல்ல வேற எங்கேயாவது நீ போய் வேற எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு ஒரு இடத்துல கூட சொல்லலைங்க. நீங்க வர்ணாசிரம தர்மத்துல பாத்தீங்கன்னா உங்க குலத்தொழில கத்துக்கணும்னு தான் இருக்கு, செய்யணும்னு சொல்லவே இல்லை. செய்யறது உங்களுக்கு படிப்பு வரலன்னா செய்யலாம். உங்களுக்கு படிப்பு இப்ப இந்த காலத்துல படிப்பு வரலன்னா பசங்க அப்படியே பேந்த முடிச்சு நிக்கிறாங்களே உலகத்துல. இப்ப அது அது கிடையவே கிடையாது.
அந்த அந்த சிக்கலே வராது பாருங்க. படிப்பு வரல, சரியா படிக்கல, நம்ம குலத்தொழிலை வச்சுக்கலாம். குலத்தொழில் அருமையான தொழில், கத்துட்ட தொழில் இருக்கு கையில, அதை வச்சுன்னு முன்னேறலாம். அது மாதிரி அதுக்காக அது குலத்தொழில்ன்றது, அதுக்காக மண்பாட்டை செய்யணும், மண்பாட்டை செய்ய கத்துக்கணும், படிக்கணும். படிச்சுல பெரிய ஆள் ஆயிட்டாருன்னா போகலாம். மண்பாட்டை செய்ய தெரியும், முடிவெட்டுறவனுக்கு முடிவெட்டுற தெரியும், படிச்சு பெரிய ஆளாட்டா ஆகிட்டு போகலாம். சுடுகாட்டில் வந்து இப்போ பணம் எரிக்கிறவங்களுக்கு வந்து பணம் எரிக்கிற வேலை வித்தை எப்படின்றது தெரியும், தெரிஞ்சுக்கணும். இப்போ நல்ல படிப்பு படிச்சுட்டு நல்ல பெரிய அளவில் போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் தப்பு. அது எந்த இடத்துலையும் நீங்கள் அந்த தொழிலை விட்டு உங்கள் குல தொழிலை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு இல்லவே இல்லைங்க வர்ணாசிரமத்தில். இவங்க இந்த இப்போ இந்த சமீபத்தில் வந்திருக்க அந்த நாஸ்திக கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு அதுக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்காத அந்த மாதிரி சொல்லிட்டு கற்றுக்க சொல்றதுல என்ன தப்பு? குலத்தொழிலை நீங்கள் குழந்தையே கொண்டு போய் உங்களுக்கு கொண்டு போய் வேற எங்கேயோ விட்டு கற்றுக்க சொல்ல முடியாது. 6 வயசு 4 வயசு 5 வயசு குழந்தைய கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டு வேலை இந்த வேலையை கற்றுக்கோ அந்த வேலையை கற்றுக்க முடியாது. ஆனால் அவங்க அப்பா ஒரு வேலை செஞ்சாருன்னா அவருக்கு பக்கத்தில் வச்சு கற்றுக்கலாம் இல்லையா? அதைத்தான் சொல்லியிருக்கு. அதாவது வர்ணாசிரம தர்மத்தில் குலத்தொழில் செய்யணும்னு சொல்லிக்கிறது அதுதான். அதனால் அது ஒன்றும் அது ஒரு பெரிய தப்பான விஷயம் கிடையாது. இப்போ நம்ம எதுலேயோ ஆரம்பிச்சு விட்டுட்டோம். விஷாயி விஷபர்வா, விஷாயி விஷபர்வா, அதனால் விஷாயி விஷபர்வா. ஆமாம், இப்போ விஷபர்வான்றதுல இப்போ கொண்டு நிறுத்திடும். விஷாயி விஷபர்வா சொல்லி கொடுப்போர். ஆனால் விஷம் வந்து அதில் எங்கே போடுது வருவான்னா வருணாசிரமம். விஷபர்வான்றது வந்து வருணாசிரம தர்மங்களை படிக்கட்டுகளாக உடையவர். எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு வருணாசிரம தர்மத்தை கொடுத்து அதை வந்து ஒரு ஸ்டெப்பாக வச்சுக்கணும் கையில். அதுதான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை ஆதாரம். அதுன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை, வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் அதை தான் செய்யணும்னு சொல்லவும் இல்லை. அது மாதிரி நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை எந்த இடத்துலையும். நீங்கள் படிக்கக்கூடாது, உங்கள் குலத்தொழிலை தான் கற்றுக்கணும்னு ஒரு இடத்துலையும் வருணாசிரமத்தில் சொல்லலை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். அதுக்காக தான் நான் இந்த இடத்துல ஒரு இது சரியான இந்த ஒரு இடம் வந்ததுனால சொல்கிறேன். பருவான்றது வர்ணாசிரம தர்மம் படிக்கட்டுகளாக உடையவர். வர்ணாசிரமத்தை வந்து படிக்கட்டுகளாக உடையவர். விஷோன்னா தர்மம், விஷோதர. அடுத்தது வந்து விஷோதர. உதரம்னா வயிறு, விஷோன்னா தர்மம். அதாவது தர்மத்தை வந்து கர்ப்பமாக கொண்டவர்னு அர்த்தம். தர்ம சிந்தனைகளை வந்து தன்னுடைய உடம்புக்குள்ளேயே இருக்க தர்மத்தை சமம் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தன் வளத்தை வளர செய்தல்னு பொருத்தம். விஷோதரக. அடுத்தது வந்து வர்த்தனோ. வர்த்தம்னா தன்னை வர்த்தன்றது வந்து வளருது, வளர்றது. வர்த்தனை வந்து வளர்ச்சி. வர்த்தனம்னா தன்னை சார்ந்தவங்கள வளர செய்யுது, வர்த்தனம். அடுத்தது வர்த்தமான. வர்த்தமானன்றது வந்து கால நேர நிலைமைகளுக்கு ஏற்ப உலகத்தில் வளர்ந்துட்டே இருக்குது. அதான் தன்னை சுற்றி இருக்கிறவங்களை வளர செய்யறது முதல்ல வர்த்தனம். வர்த்தமானன்னா அவரும் வளர்ந்துட்டே இருப்பார். கால நேர வர்த்தமானங்களுக்கு ஏற்ற மாதிரி தாடு வளர்றதுக்கு பேர் வரலாம். அதுக்கு வளர்ச்சி தான், வளர்ந்துட்டே இருக்குது, வளர்ந்து கொண்டே இருப்பவர். வர்த்தனோ வர்த்தமானச்ச. அடுத்தது விவிக்த. வர்த்தனோ வர்த்தமானச்சன்றது விவிக்தன்னா விக்தன்னா சரித்திரம், வித்தன்னா சரித்திரம். விவிக்தன்னா தனக்கென்ன சிறப்பான ஒரு சரித்திரத்தை உடையவர்னு அர்த்தம். வீணா சிறப்பு இந்த இடத்துல. விக்தன்னா சரித்திரம், விவிக்தன்னா தனக்குன்னே ஒரு சிறப்பான சரித்திரத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஸ்ருதிசாகரக. ஸ்ருதிசாகரன்றது வந்து ஸ்ருதின்றது வந்து நற்குணங்களை கடல் அளவு உடையவர். ஸ்ருதின்றது வந்து நல்ல குணங்கள். ஸ்ருதின்றது நம்ம முதல்ல படிச்சிருக்கோம். ஸ்ருதின்றது நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல மனசு, அது எல்லாத்துக்கு பேருமே ஸ்ருதி தான். சாகரக கடல் அளவு. சாகரம்னா கடல், ஸ்ருதி சாகரம்னா கடல் அளவு நல்ல எண்ணங்களை கொடுப்பவர், நற்குணங்களை கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஆக இன்னைக்கு 28வது ஸ்லோகத்துல நம்ம என்னென்ன படிச்சுக்கோம்? விஷாயி, ரிஷப, விஷ்ணுர், ரிஷபர்வா. 286 வரைக்கும் நேற்றுக்கு பார்த்துக்கோம். 257 விஷாயி, 258 ரிஷப, 259 விஷ்ணுர், 260 ரிஷபர்வா, 261 விஷாதரகா. விஷாதரகா சொல்லலையோ, வயிற்றில் சும பார்த்தா உதரம். ஆமாம், புருஷ உதரம் தான் அது. 261 விஷாதரகா, 262 வர்த்தனை,
வத்தனம் 263 வர்த்தமான, 264 விவிக்த, 265 சுதிசாகர. ஆக 257 இருந்து 265 வரைக்கும் 9 பேர் இன்னைக்கு பார்த்துருக்கோம். 9 பேர் நீங்க சகசநாமத்தில் இன்னைக்கு 9 பேர் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 28 ஸ்லோகம் முடியறது. இதோட 265 நாமங்கள் திருநாமங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். தேங்க்யூ.